ஆண்டவர் இன்னைக்கு தியானமாய் தந்திருக்கிற வேத பகுதி எஸ்தர் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை ஒரு வாசிங்க. எஸ்தர் 9வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். அந்நாட்களில் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டாடவும், விருந்துண்டு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டாடவும், ஒருவருக்கொரு வரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். இதன் மூலமாக இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாய் வேண்டிய காரியத்தை நமக்கு ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி இந்த வார்த்தையை தந்த ஆண்டவர் நம்மோடு பேசும்படிக்கு ஒரு நிமிடம் தலைகளை தாண்டி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நேரத்திலும் எங்களை உமது கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. நீ தந்திருக்கிற அந்த வேத வாசனத்தின் மூலமாய் எங்களோடு இந்த சாயங்கால நேரம் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அந்த காரியங்களை எங்களுக்கு திட்டமாய் போதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவர், நல்ல தகப்பனாய் கூட இருந்து இதிலே நடவாதே என்று சொல்லுகிற சத்தம் உனக்கு பின்னாடி உண்டாகும் என்று சொல்லி தந்திருக்கிறீரே ஆண்டவரே. அதே போல இன்னைக்கு நாங்கள் ஆமென் எங்களுக்கு வேண்டிய காரியங்களை எங்களுக்கு நீர் போதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்களை நீர் கரம் பிடித்து நடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆமென் முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை கேட்கிற பிள்ளைகளை பேசுகிற அடியை உமது கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். நாங்கள் சிறுக உம்முடைய நாமம் உமது மகிமை பெருகட்டும் ஆண்டவர். நீர் பொறுப்படுத்திக்கொள். மீட்பர் பாத கெஞ்சுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட வாசிப்போம். எஸ்தர் 9வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை ஒருக்க கூட வாசிப்போம். அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கு ஒரு பரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்போ சொன்னது, என்ன நேரத்தில் சொன்னது என்று சொல்லி குறித்து பார்ப்போம் என்று சொன்னால் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு உணர்த்துகிற ஒரு சில காரியங்களை சொல்ல வருது. நம்ம அநேகமாய் இந்த 12வது மாதம் சொல்லும்போது அதிக குறிப்பான திட்டங்கள் வச்சுருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸுக்கு புதிய துணி எடுக்கணும், அதுக்கு ரெடி பண்ண சாப்பாடு, இப்படி பல்வேறு திட்டங்களை நாம் வச்சுருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நம்ம சபையில் ஒருத்தத காரியங்களை பார்க்கணும்னு சொன்னால் அப்போ சபையில் உள்ள ஃபங்க்ஷன், அதுக்குள்ள ஒழுங்கு, அதுக்குள்ள ஆயத்தங்கள், அதுக்குள்ள காரியங்கள், அந்த போட்டி காரியங்கள், பிள்ளைகளாக போட்டி, பெரியவங்களுக்கோ அந்த விதிவிலக்கலை அந்த காரியங்களுக்கு ஆயத்தமாகிற ஒரு திட்டம் எடுத்தால். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அங்கே இங்கே சொல்லப்படுகிற காரியம் அப்படிப்பட்ட திட்டங்கள் அல்ல. அன்றைக்கு குறிப்பிட்டு சொல்லப்படுகிற நீங்கள் விருந்துண்டு சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லியும், உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஆமென் வரிசைகளை அனுப்புங்கள் என்றும், எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்யும் வேண்டும் என்கிற திட்டம் இந்த நாளில் உண்டாயிருக்கு என்று சொல்லி அங்கே குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் காரியங்களை குறித்து திட்டமிட வேண்டாம் என்று நான் சொல்லலை. அல்லேலூயா, திட்டமிடணும். ஆகல வேதவசனம் சொல்லுகிறது மனிதனுடைய இதயத்தின் யோசனைகள் எல்லாம் அநேகம். அல்லேலூயா. அது கர்த்தருடைய திட்டம் மாத்திரம் தான் என்ன செய்யும், நடந்தேறி அது முதன்மையாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என் வாழ்க்கையில் கர்த்தருடைய திட்டம் மாத்திரம் தான் இருக்குன்னு சொல்ற மாத்திரம் நல்லா கரங்களை வைத்து ஆண்டவரால் மகிமைப்படும் அடிக்க. அல்லேலூயா. வாழ்க்கையில் கர்த்தருடைய திட்டம் மாத்திரம் தான் இருக்குன்னு சொன்னால் உண்மையிலே சொல்ல கர்த்தர் பரிபூர்ண சந்தோஷத்தினாலும் சமாதானத்தை நடத்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. எந்த குறைவானாலும் நிறைவாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த கசப்பும் தித்திப்பாக்கப்படும். அல்லேலூயா. இதை உணர்ந்தவனாய் இந்த முன்னாடி நின்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், மரங்களில் கடியற்று போனாலும், அல்லேலூயா, நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லதக்கதாக கர்த்தர் நடத்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டத்தை தவிர வேறே காரியங்கள் இருக்குமாய் நீங்க மாற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இருதயம் வேதவசனம் சொல்லுகிற இந்த இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுகளும் சொல்ல. அதனால இந்த இருதயம் அநேகமான திட்டங்களை யோசிக்கும், அது செயல்பட வைக்கும், அது திட்டமிட செய்யும். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுற மாம்சத்தை ஜெயிக்கிற ஆண்டவர் பலனுள்ள ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பலனுள்ள ஆவியை கொண்டு நீங்கள் கர்த்தர் தருகிற கர்த்தருடைய திட்டத்தை உங்க வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில், உங்க தனிப்பட்ட ஜீவிதத்தை, உங்க ஆத்மாவில் நிலைநிறுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
வாசி 21வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஸ்தோத்திரம். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர்களை தங்கள் பகையினருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகும். அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகும், மாறின மாதமாகவும் ஆசரித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்தில் குறிப்பாக சொல்லப்படுகிற ஆதார் மாதம் என்று சொல்லும் பொழுது 12வது மாதம். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 12வது மாதம் 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியிலும் அவன் என்ன செய்யணும் சொன்ன, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவன் கொடிய கண்ணிலிருந்து விடுவித்தார் என்கிற மகிழ்ச்சியின் நாளாய் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லல, வேத வசனம் சொல்ல. ஒருவருடைய வேத வசனத்தை வாசிப்பான். எஸ்தர் மூலமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, வருஷந்தோறும் ஆதாம் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளில் யூதர் தங்கள் பகையினருக்கு நீங்களாக்கி ஆண்டவர் விடுவித்தார் என்கிற சத்தமும், அல்லேலூயா, என்கிற மகிழ்ச்சி. கர்த்தரங்களை விடுவிக்க போகிறார் அல்ல, கர்த்தரங்களை விடுவித்தார் என்கிற மகிழ்ச்சி 14ஆம் தேதியில வருடந்தோறும் நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த 12வது மாதத்தில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் தருகிற வேத வாக்கியம் என்னன்னு சொன்னா, இந்த 14ஆம் 15ஆம் தேதியில இந்த ஒருவேளை இந்த யுத்தம் நமக்கு ஜெயமா மாறப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இருக்கிற இந்த யுத்த காலத்தில் இருக்கிற வேற போராட்டம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த 15ஆம் நாள்ல 14-15ஆம் நாள் சொல்லும் பொழுது கர்த்தரனை ஜெயிக்கப்படுகிறார் என்கிற சத்தம் ஒருவேளை உண்டாகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் குருடனை பார்த்து கேட்டார், உனக்கு கண்ணு திறக்கணும், விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. நீ பார்வை அடைவா என்று சொல்லி விசுவாசிக்கிறாயா? நீ எழும்பா என்று சொல்லி விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஆண்டவர் என்று சொன்னவர் காட்டில் சொன்ன ஒரே வார்த்தை, உன் விசுவாசத்தின்படி ஆகட்டும். அல்லேலூயா. அது யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை 14-15ஆம் தேதி என்று சொல்லும்போது கர்த்தர் உங்களை எல்லா இடுக்கண்களுக்கும் விடுவித்தார் என்று சொல்லப்படுகிற மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதை வருடந்தோறும் நீங்கள் நினைவுபடுத்துவீர்கள், நினைவுபடுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா இருக்கும் பொழுது 14-15ஆம் தேதிகளில் அவர் கர்த்தர் பெரிய மாற்றத்தை அதுக்கு முன்னாக எனக்கு செய்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னா உங்க விசுவாசத்தின்படி ஆக கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து அதை வாசித்து முடிப்போம். ஆம், வாசிங்க. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தில் 14-15ஆம் தேதிகளில் நீங்களாக்கி நாட்களாகும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷமாக கொண்டாடவும் ஒருவருக்கு ஒரு வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தானம் தரவும் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் போடப்பட்டது. அல்லேலூயா. திட்டம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப திட்டம் முன்குறிக்கப்பட்டதுன்னு சொன்னா காரியம் நடந்தேற வருகிற நாள் வேகமாக வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிற திட்டம் இந்த ஆகார் மாதம் என்று சொல்லப்படுகிற 18ஆம் மாதம் 14-15ஆம் தேதிகளில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்து பிள்ளைகள் அவர் தம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் புசித்து திருப்தியாக இருந்து அவர்கள் சகலவற்றையும் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அப்படி குறிப்பிட்டு வைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய திட்டம் ஒன்று உண்டாகில் ஆமென், அது நிறைவேறுகிற வேகமாய் நாட்கள் வேகமாக வருகிறது. அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 34வது அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 34வது அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய
எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிற ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின் மூலமாய் பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அந்த திட்டம் பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்குறது. அந்த திட்டம் பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறது. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலை ஆண்டவர் தருகிற இந்த மகிழ்ச்சியின் நாட்களாய் குறிப்பிட்டு தேதியை கொடுத்திருக்கிற இந்த 12ஆம் மாதம் என்று சொல்லப்படுற 6ஆம் மாதத்தில் குறிப்பிட்டு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட காரியத்தை இந்த நாளில் இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னவாங்க குறித்து பார்க்க வேண்டும். நம்ம இந்த வார்த்தைகளை கேட்டு கடைப்பிடிச்சிட்டு இதை மனதில் மட்டும் ஏற்று வைத்து கொண்டு வீட்டுக்கு போகிறது பிற்பாடு நம்முடைய ஸ்தலங்களுக்கு போனதுக்கு அப்புறம் சும்மா விரதாவாக இருக்கிறதல்ல. நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கு. இதனுடைய சம்பூர்ணம் எப்படியா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க 15ஆம் தேதியில் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக உங்களை விடுவிப்பார் என்று சொல்லி சும்மா போகிறதில்ல. அதனுடைய காரியம் என்ன, அதில் கர்த்தருடைய செயல் எவ்வளமாக இருக்க போகுது, கர்த்தருடைய வாழ்க்கையில் என்ன காரியம் வைக்க போகிறார் என்று சொல்லி வசனத்தினுடைய ஆண்டவர் தந்திருக்கிறார். செய்ய வேண்டிய காரியத்தையும் ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தையும் குறித்து பார்ப்போம். அவன் முதலாவது பார்க்கும்போது சங்கீதக்காரனை பார்க்கிறோம். 34:17 பார்க்கிறோம். நீதிமான் கூப்பிடும் பொழுது அவருடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்கள் ஆக்கி விடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை கூப்பிட வேண்டும் என்று சொல்லி நமக்கு அதிகமாக தெரியும். ஆண்டவரை தான் கூப்பிட வேண்டும் என்று தெரியும். மனிதனை கூப்பிடக்கூடாது. மனிதனுடைய சூழ்நிலை பார்க்கக்கூடிய, மனிதனுடைய காரியங்களை பார்க்கக்கூடாது. மனிதனை விட பெரிதவர் நம்முடைய உள்ளத்தின் ஆழங்களை பார்க்கிறவர் ஒருவர் உண்டு என்கிற சத்தம் நமக்கு ஆழமாய் தெரியும். ஆகிலும் வாசிங்க ஏசாயா 43ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் ஒரு காரியம் சொல்லுகிற வாசியுங்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனமும் 19ஆம் வசனமும். நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அவன் ஒரு வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், அபூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குற கர்த்தர். ஆமென், 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 ஆமென். அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, நீங்கள் பழையவைகளை சிந்தித்து பார்க்கக்கூடாது. ஆமென், ஆமென். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்களுக்கு இந்த மாதம் ஒருவேளை குறிப்பிட்ட இந்த சொல்லப்பட்ட 14-15ஆம் தேதிக்குள்ள கர்த்தரனை வெற்றி சேர்க்க பண்ணினார் என்கிற சத்தம் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் வரலாம். நீங்கள் செய்ய வேண்டிய, அதுக்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் பழையவைகளை பார்க்கக்கூடாது. ஆமென், ஆமென். எத்தனை பேர் பழையவைகளை பார்க்க மாட்டீங்க? அப்போ இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் பழையவைகளை திரும்பி பார்க்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. அதை நான் பூர்வமானது சொன்னால் நம்ம சும்மா வாசிச்சுட்டு போயிடுவோம். பூர்வமானம்னு சொன்னால் உங்களுக்கு முன்பு நடந்த ஒருவேளை நேற்று தினத்தில் உங்களுக்கு ஆண்டவர் பரிபூர்ணமாக செஞ்ச காரியங்களாக இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பழைய வச்சியை நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு பூரணமாக சம்பூர்ணமாக வழி நடத்துவதை நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னும் பழைய காரியத்தை நான் பிடிச்சிட்டு இருப்பேன். கர்த்தர் அன்னைக்கு நடத்தின மாதிரி என்னை நடத்தணும், இன்னைக்கு நடத்தணும், நேற்று நடத்தினது மாதிரி நாளைக்கு என்ன நடத்தணும், இல்லை இன்னைக்கு என்ன நடத்தினது மாதிரி நாளைக்கு என்ன நடத்தணும்னா அது நடக்காத காரியம். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவெல்லாம் கடந்து போயின எல்லாம் புதுதாயின. அல்லேலூயா. அப்படியாய் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற பிள்ளைகள் இங்கே வேதவசனம் சொல்லுகிறபடி பார்ப்போம் என்று சொன்னால், பழையவைகளை மறந்து பூர்ணமானவைகளை மறந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அனைவரும் கேட்போம், ஆண்டவரே இன்னைக்கு நடத்துனது போல ஒரு இன்னைக்கு நல்லா நடந்திருந்தா ஆண்டவரை இன்னைக்கு நடத்துனது போல நாளைக்கு நடத்தணும். ஒருவேளை இன்னைக்கு கொஞ்சம் கடினமா கொஞ்சம் கஷ்டமா இருந்தா ஆண்டவரே இன்னைக்கு நடக்காதது போல நாளைக்கு என்ன நடத்தப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கஷ்டமா நடக்கிறது போல நாளைக்கு என்ன கஷ்டமா நடத்திடப்படாது. கேட்போம், இப்படி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவர் எனக்கு புதிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா புத்தகத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டது, பழையவைகளை மறந்து பூர்ணமானவைகளை மறந்து நீங்கள் கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை ஒரு தெளிவாக வாசிங்க. 18ஆம் வசனம். நீங்கள் முந்தினவைகளை நினைக்க, பழைய காரியங்களை நினைக்க வேண்டாம், நீங்கள் பூர்ணமானவைகளையும் சிந்திக்க கூட செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் நேத்து இப்படி செஞ்சாருன்னு கூட நீங்க சிந்திக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன சிந்திச்சு அறிக்கையிடுறவங்களா இருக்கிறோம். அப்படி நீங்க சிந்திக்க கூடாது. உங்க மனதில் அது நேற்று நடத்துற போல, இன்னைக்கு நடத்துற போல, என்னைக்கு நாளைக்கு நடத்தினா கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே நாளைக்கு என்ன புதிதாக நடத்தும். அல்லேலூயா. என் ஆத்துமாவை புதிதாக நிரப்பும். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுற காலையில் அவருடைய கிருபை உங்களுக்கு புதிதாக இருக்கிறது. ஆமென், ஆமென். அப்படி புதுசா இருக்கிற கிருபையை நீங்க வாஞ்சித்து தேடாம காலமே எழும்பின ஆண்டவரை நேற்று நான் நடத்தினது போல இன்னைக்கு நடத்துறேன் கேட்டா, அல்லேலூயா, அது சரியாகுமா? அது சரியாகுமா? அது சரியாகாது. ஆண்டவர் தெளிவாக உங்களுக்கு சொல்லி தருகிறார். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய இருக்கிறார். அவருடைய திட்டம் பெரிதாக இருக்கிறது, நம்முடைய திட்டத்தை போல அல்ல. அல்லேலூயா. மனிதனுடைய திட்டம் இன்னைக்கு தோண்டப்பட்டு ஒரு ஆள் மாலையில் அழிந்து போகிறார்களாம். ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறத்தக்கதாயும் பூர்ணமுள்ளதாயும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா இருக்கும்போது செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறப்ப நம்ம அறிந்திருக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் பழையவைகள் எல்லாம் மறந்து, அவன் பூர்ணமாக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் மறந்து, கர்த்தர் இதோ ஒரு நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லப்படுகிற இந்த நேரத்திலிருந்து உங்களுக்கு தோன்றலாம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அது தொழில்விட தொடங்கலாம், அது அமேன் ஆரம்பிக்க தொடங்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பெரிய நாளுக்காய் அந்த திட்டம் நிறைவேறுதலுக்குரிய ஒரு பெரிய காரியம் ஒருவேளை தோன்றலாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே நாளை தினத்தை போல இருக்குமா, வீட்டில் போன பிறகு நேற்று தினத்தை போல இருக்குமா, இல்லை இன்னைக்கு போல நாளைக்கு இருக்குமா, ரொம்ப கஷ்டமா நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் புதிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 107 அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 107 அதனுடைய 6வது வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது தரமே உங்களுக்கு சங்கீதக்காரன் மூலமாய் ஆண்டவர் நாளில் தருகிற வார்த்தை, நீங்கள் மறுபடியும் ஆபத்து நாளில் ஆண்டவரை கூப்பிடணும். அல்லேலூயா. ஆண்டவரை கூப்பிடாமல் இருந்திடக்கூடாது. மனிதனுடைய காரியங்களை யோசிக்க கூடாது. மனிதன் என்ன செய்வானோ, மனிதன காரியம் செய்ய முடியுமோ, சூழ்நிலைகள் ஏதாவது மாறுமோ, தனிப்பட்ட விதத்தில் தோன்ற நினைக்க கூடாது. ஆபத்து நாளில் ஆண்டவரை கூப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்ட சத்தம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆபத்து, ஒரு இக்கட்டு வந்துச்சுன்னா ஆண்டவரை தேடுற கொஞ்சம் மறக்கணும். கொஞ்சம் ஒரு இக்கட்டு தோன்றுகிற நேரமாக இருந்தால் ஆண்டவரை கூப்பிடும். ஆனால் இக்கட்டு கொஞ்சம் ஆழமாக, கொஞ்சம் ஆபத்து கொஞ்சம் ஆழமாக, கொஞ்சம் இறுக்கமாக நடக்கும் போது இதுங்களை ஒரு மனுஷன் கூட நிற்க மாட்டானா நினையாத. ஆண்டவரை ஆபத்து நேரத்தில், உயர்விலும் தாழ்விலும் ஆண்டவரை நினை கச்சனவனுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 22வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனமும் 3வது வசனமும். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். எப்படி எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். நல்லா சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். ஆண்டவர் அடுத்த காரியத்தை ஆண்டவர் தருகிறார். முதல்ல என்ன சொன்னோம்? நம்ம ஆரம்பத்தில் என்ன சொன்னோம்? கர்த்தரனை நடக்கவும் செய்யவும் ஜெயிக்கவும் புதியதை தருவார். இனி சொல்லணும், கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். எல்லாம் வலது கருத்தை நல்லா இருதயத்தை மேலே வச்சுக்கொள்ளுங்க. ஆமாம், இருதயத்தை மேலே இருக்கணும். ஓகே, ரைட். நான் சொல்லி தந்திருக்கேன். இருதயம் எங்கே இருக்குது? கொஞ்சம் லெஃப்ட் சைடு, அது கொஞ்சம் ஒதுங்கி இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா இருதயம் மேலே கையை வச்சுட்டு நீங்கள் சொல்லணும். என்ன சொல்ல? கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் கேடகமானவர். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் கேடகமானவர். தொடர்ந்து வாசிங்க வேதவசனத்தோட. தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. இதில் காரியம் நான் உங்களுக்கு சொல்லி போகிறேன், நேரம் சமயம் கடந்து போயிடுச்சு, நான் சொல்லி தருகிறேன். அவன் இது எப்போ சொல்லப்பட்டதுன்னு சொன்னான், 14ஆம் தேதி 15ஆம் நாள் 14-15 தேதி கர்த்தரை ஜெயிக்க பண்ணுவார் என்று சொல்லப்படுற சத்தம் வேதவசனத்தின் மூலம் உண்டாயிருக்கு. ஆனால் நமக்கு இருதயத்தில் தோணும், இந்த இருதயம் நான் சொன்னேன், வேதவசனம் சொல்றது இது திருக்குள்ள இருதயமாக்கும், மகா கேட்டுள்ள இருதயமாக்கும். இது உடனே நினைக்கும் 14-15 இன்னும் வரப்போகுது, இதுக்குள்ள எப்படியா சூழ்நிலை மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நினைக்கிறவர்களா இருந்தா நீங்க புரியணும், கர்த்தர் என் கோட்டையும் என் கன்மலையும் என் கேடகமானவர். அல்லேலூயா. அவர் தம்முடைய ரட்சணிய கொம்பினாலே அவர் காரியங்களை வாக்கிய செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இக்கட்டு நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு சொல்லப்படு, கூப்பிட தெரியலாம் இதை சொல்லணும், கர்த்தர் என் கேடகமோ என் கோட்டையோ என் கன்மலை எனக்கு கன்மலையமாக இருக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் கன்மலையும் என் கோட்டையும் என் கேடகமானவர், அவரை எனக்கு ரட்சணிய கொம்புமா இருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல வேண்டிய காரியம் அநேகமா இருக்கிறது, நீங்க ஜெயிக்கும்படி கர்த்தர் இவர்களை உங்களுக்கு சொல்லுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆவது வசனத்தை வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆவது வசனம். நாம் அநேகராய் இருக்கிற நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க, ஒரே சிந்தனை உடையவர்களாய் இருக்க, ஒரே ஆவியை பெற்றவர்களாய் இருக்க, நீங்கள் நம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளை காண்டவர் தருகிற நீங்கள் எல்லாம் ஒரே சபையாய் ஒரே பிள்ளைகள் ஒரே ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது, என்ன சொல்ல இன்னைக்கு வந்திருக்கிற மற்றவங்களை விடுங்க, இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் மாறி கேட்க சூழ்நிலை மாறுமா, 15ஆம் தேதி மாறிடுமா, 14ஆம் தேதி மாறிடுமான்ல பார்க்க மட்டும் சொல்லுவோம், சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அவயவங்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் குறிப்பாக ஒரு கடை அந்த வேதவசனத்தை வாசிங்க. நீங்கள் அநேகராக இருக்கிற நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க, நான் ஒருவருக்கு ஒரு அவயங்களை நம்ம பார்க்கும் பொழுது சும்மா பார்க்கிறோமா, காரியங்களை இப்போ சர்ச்சில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக பார்க்கிறோமா, சொல்லுவோம் கர்த்தர் உன் காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் கண்மலையா இருப்பார். அல்லேலூயா. மூணு சேர்த்து சொல்லாவிட்டால் தனி தெரியா, கர்த்தர் கோட்டையா இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கேடகமா இருப்பார். அல்லேலூயா. வீட்டுக்கு போறியான்னு கேட்க விட முதல்ல நீங்க கேட்க கர்த்தர் கண்மலையா இருப்பார் சொல்லி விடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கெல்லாம் இருக்க இந்த இறுதி என்ன தெரியுமா செய்ய, சச்சை விட்டு வெளியே இறங்கினதும் இறுதியை உடனே நினைக்கும், எல்லா காரியமும் நினைவு வந்துடும். அல்லேலூயா. இங்கே இருக்கும் பொழுது ஒன்றும் நினைவு வராது, வசனம் மட்டும் இருக்கும். இதை விட்டு கடந்து ஒரு அடி எடுத்து வச்சதும் உடனே மனசு என்னெல்லாமா யோசிக்கும். அல்லேலூயா. இறுதி அநேகமான காரியங்களை சிந்திக்கும் என்று வேத வசனம் சொல்லுது. உடனே சொல்லணும், மற்றவங்களை பார்க்கும் பொழுது வீட்டுக்கு போறியாடா சோத்திரம் சொல்லது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் கண்மலையாக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கேடகமாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ரட்சணிய கொம்பாய் இருக்கிற ஆண்டவர், அவர் அப்படியே அவயங்களாக இருக்கிற நாம. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் வேகமாக போவோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதோடைய 7ஆவது வசனம். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். அவனவன் விசரமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதில் நியமிக்கும்படியே கொடுக்க கடவன். உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். இது ஏன் இந்த நேரத்தில் ஆண்டவன் அந்த வார்த்தையை தருகிறேன்னா, ஆண்டவர் தந்த உபதேசத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் கடந்து போகும்போது மனிதனாக பார்க்குறீங்க, சொல்லணும் கர்த்தர் கோட்டையாக இருக்கிறார், கர்த்தர் கண்மலையார். இது விசனமாக இல்லை, உங்களுக்கு மனப்பூர்வமாக இருந்தால் நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. விசனத்தோட ஊழியக்காரன் சொல்லியிருக்கிறா இப்படி சொல்லணும் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மனப்பூர்வமாக சொல்லுவீங்கன்னு சொன்னால் வேதவசனம் சொல்லுது, உங்கள் நாவின் வார்த்தையின்படி உங்களுக்கு ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தைகளை தம்முடைய பிள்ளைகளுடைய வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா இருக்கும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் தந்த இந்த சின்ன உபதேசத்தை நீங்கள் செய்வீங்க, மனப்பூர்வமாக செய்வீங்க, நான் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் உண்டு. தொடர்ந்து நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசித்து கடந்து போவோம். நீதிமொழிகள் 13ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 13ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கெல்லாம் தான் சொன்னது போல நீங்கள் மனப்புறமாக இதை செய்வீர்கள் என்று சொன்னால் மரண கண்ணிகள், அதான் சொல்ல உங்கள் நாவின் அறிக்கையை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமேன், ஆமேன்.
நாவின் காமின் வார்த்தைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிற தேவன். நீங்கள் கர்த்தருடைய நீதிமான் சொன்னால் என்னை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நீதிமானுடைய கர்த்தருடைய வார்த்தையோட போதனைகளை நீங்கள் ஏற்று நடப்பீங்கன்னு சொன்னா, தந்திருக்கிற இந்த போதனையை நடப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் மரண கண்ணிலிருந்து தப்பி வைக்கலாம். ஆமென், ஆமென். நல்லா சத்தத்தை பற்றி ஆமென்னு சொல்லுவோமே. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உறுதுணையாக இருக்கிற ஆண்டவர் செய்ய போற காரியம், நம்ம செய்ய வேண்டிய காரியம் தான் பார்க்கிறோம். இங்கே ஒரு சில காரியங்களை ஆண்டவர் தந்தார். இனி ஆண்டவர் நமக்கு செய்ய இருக்கிற காரியம் சொன்னார். 14ஆம் தேதி பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்குவ என்ன காரியம்? ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். எப்படி? மிகுந்த நித்திய மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்வதை விட நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி குடும்பத்திலையும் அவன் தேசத்திலையும் நம்மளை போல நித்திய மகிழ்ச்சி உள்ளவர்களாய் எவருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. எப்போ கர்த்தர் செய்கிற காரியம் இது. ஆண்டவர் பரிபூர்ணமாய் அவன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தந்து நம்மளை உயர பண்ணுகிற ஆண்டவர், தலை நிமிர செய்கிற ஆண்டவர். அவர் இரட்டத்தனையை ஆசிர்வதித்து சும்மா குடும்பத்தில் மாத்திரம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, தேசத்திலும் உங்களை அவன் நித்திய சமாதானத்தோட இருக்க பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் செய்கிற நீதிமானுடைய வசனங்களாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் செய்வீங்க, நடப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்படி நீங்கள் நடப்பீர்கள்னு சொன்னால் நீங்கள் கண்ணிகளுக்கு தப்பிக்கப்பட்டு கர்த்தர் உங்களை கம்பீரமாக திரும்பி வர செய்கிறது நீங்கள் இது முதல் காண்பீர்கள்.